ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி முந்திரி கேக்கு பண்ணலாம். முந்திரி கேக் வந்து நானுமே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்தமாதிரி அழகாக பவுடர் மாரி வரும். பல்காக போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மாரி ஃபார்ம் ஆகிடும், சலிக்க முடியாது. அப்புறம் எல்லா முந்திரி பருப்பையும் அரைச்சி இந்தமாரி சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் சல்லடை வச்சுருந்தா கூட அதில் கூட சலித்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே சலிச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சம் பொடியாக இருக்கிற முந்திரி பருப்பு தான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு கொடுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து 1/4 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இந்த சர்க்கரை கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஏலக்காய் பவுட்ரு வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. சைடில் வந்து நான் A4 ஷீட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெயும் தடவிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இந்தமாரி A4 ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துச்சு சர்க்கரை பாகு. அதிகமாக பாகு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி சர்க்கரையாக கட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு கம்பி பதம், இதுதான் பதம் முந்திரி கேக்கு. ஒரு கம்பி பதம் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கட்டிகள் தான் இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது எல்லா பவுடரும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்பூன் வச்சு அந்த கட்டியை உடச்சி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். முந்திரி பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதால சீக்கிரமாக அடி பிடிக்கும். நான்ஸ்டிக் வானலே செஞ்சால் கூட சீக்கிரம் அடி பிடிக்கும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவுமே இல்லாமல். இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். நெய் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரிலே வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் மாரி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும். எண்ணெய் நெய் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நெய் வேணும், நெய் வாசனை பிடிக்கணும்னா நிறைய நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நெய் கிண்ட நெய் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த முந்திரி பேஸ்ட் வந்து நான் ஸ்மூத்தாக இருக்கவே வானலில் வந்து சூடு நிறையா இருக்கும்ல, அதிலே அடி பிடிக்கும். அதனால் வானல் சூடு ஆறுற வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டியாகிருக்கு. இது இன்னும் ஆற இன்னும் கட்டியாகும். இப்போ கூட வேணும்னா கொஞ்சம் நெய் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த A4 ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் போட்டு இந்தமாரி மடித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்க அந்தமாரி பிசைஞ்சிக்கணும் நல்லா. இந்தமாரி மடித்து பிசைறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்தமாரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பிளேட்டில் வந்து நெய் தடவிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இந்தமாரி நல்லா அடித்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் ஸ்வீட் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்தமாரி பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி வச்சுருக்கோம். சப்பாத்தி வந்து உருட்டுவோம்ல கட்டை, அதை வந்து வச்சு நல்லா விரிச்சிக்கலாம். விரிச்சதுக்கப்புறம் ஓரங்கள் எல்லாமே அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். 4 ஓரத்துலேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். கடைகளில் தான் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அந்தமாரி அழகாக பீஸ் போட்டுடலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ரெடி பண்ணலாம் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு கூட ரெடி பண்ணி பாருங்கள். நானுமே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வரும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சரி, அதோட பதமும் சரி, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அழகாக டைமண்டாக அழகாக சூப்பராக கட் பண்ணியாச்சு. கடைகளில் வாங்குகிற மாரியே இருக்குது பாருங்கள். சூப்பரான முந்திரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சைடில் கட் பண்ணோம்ல அந்த பீசஸ் இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த முந்திரி கேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.